எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு இந்த கண்டென்ட் ஃபைனலாக என்னோடய கையில் இருக்குது. 299 ரூபாய்க்கு நம்ம சேனலுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டீலில் உலகத்திலே ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு பட்ஜெட் மவுஸ் செய்கிற ஒரு பிராண்ட் சொல்ல போனால் ஐமைக்கி பிராண்டோட 2 மவுஸ் தான் அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு செகண்ட் இது கேமிங் மவுஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் மூடிட்டு போவேன்னா, ஏன்னா இந்த மவுஸ் எல்லாராலுமே யூஸ் பண்ண முடியும். கேமிங் மவுஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கிறதுல அட்வான்ஸ்டான மவுஸ். அதனால் நார்மலாக உங்கள்ட்ட என்ன பிசி இருந்தாலும் இது மாதிரி கேமிங் மவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டான முறையில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இது ஒரு நம்ம சேனலுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆஃபர் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஐமைக்கியோட ஒரு 2 மவுஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா X7 மாடல், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா X9 மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 2 பாக்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் பாக்ஸில் என்ன, எதுக்கு நீங்கள் இந்த மவுஸ் வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பாக்ஸ் பார்க்குறதுக்கு டீசெண்டாக பிளாக் கலரில் இருக்குது. நம்ம திறந்து பார்த்தோம்னா மாடல் என்னென்னு தெரியும். பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் வெளியே வந்துடுச்சு. நம்ம எடுத்துருக்க பார்த்திங்கன்னா X9 மாடல். இது ஃபுல்லி ஆர்ஜிபி லைட் உள்ள ஒரு டிசைனான ஒரு மவுஸ். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளாஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் லோகோ எல்லாமே அவங்களோடது டீப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தம்ப் வைக்கிற அளவுக்கு எல்லா கைக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டு கனமாக தான் இருக்குது, ஏன்னா கேமிங் மவுஸ் சொல்லும்போது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஏபிஎஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு கீழே வச்சுருக்கும் போது எப்படி நீங்கள் மவுஸ் பேடில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதில் மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிளான உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் பட்டன்ஸ் கேமிங்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்க முடியும். அவங்களோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட இதில் ஸ்க்ரோல் பட்டன் எல்லாமே இருக்குது. கேமிங்க்கு மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். டிஐபி பட்டன் கூட இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேட் நல்லா இருக்குது குவாலிட்டியாக. இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பக்காவாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேபிள் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். கேபிள் பார்த்தீங்கன்னா த்ரெட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு ஸ்டெப் பண்ணாலும் கிளியாத அளவுக்கு. உங்களுக்கு யூஎஸ்பி கேமிங் மவுஸில் எல்லாருமே கோல்டு பிளேட்டர் எதிர்பார்ப்பீங்க. இந்த ப்ரைஸுக்கு கோல்டு பிளேட்டர்லாம் யாருமே தரமாட்டாங்க. லோகோ போட்டிருக்காங்க, அந்த ட்ராகனோட லோகோ இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம டெஸ்டிங் போகலாம். இது இருட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக்ல பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ஜிபி லைட் எப்படி எரியுது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த ஆர்ஜிபி லைட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களால் ஆர்ஜிபி லைட்டு இல்லை நீங்கள் ஏதாவது பட்டன்ஸ் ப்ரோக்ராமிங் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா இருக்குது இந்த ஆர்ஜிபி லைட் மவுஸ் பொறுத்தளவுக்கு. ஏன்னா நான் இப்போ ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால பல டெஸ்ட்டு நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி சில முக்கியமான டெஸ்ட் மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா வீடியோ சைஸ் லென்த் ஆகிடக்கூடாதுல, அதனால் குறிப்பிட்ட டெஸ்ட் மட்டும் காட்டுறேன் நான். இதோட ரெஸ்பான்சிவ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப ப்ராப்பராக இருக்குது ரெஸ்பான்சிவ். நம்ம ஒரு இடத்த கிளிக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான விதத்தில் ரெஸ்பான்சிவ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போனால் இதோட கிளிக்கிங் எல்லாம் ஒரு நல்ல கிறிஸ்பியான சத்தம் வரும். உங்களுக்கே கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக மவுஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அக்யூரேட் பார்த்தீங்கன்னா 93% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துக்க டிபிஐ 5500 வரைக்கும் டிபிஐ வச்சுருக்க பார்த்தீங்கன்னா 93% அக்யூரேட் கொடுக்குது. ஆனால் ஒரு கேமிங் ஃபுல்லாக விளையாடும் போது எனக்கு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஏன்னா கேமிங்கில் இந்த மவுஸில் வச்சு விளையாடும் போது ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஐமைக்கியோட X7 மாடல். இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி ஆர்ஜிபி லைட்டில் அது மாதிரி குழப்பி வச்ச மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஆர்ஜிபி லைட். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு மவுஸ்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் துளி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷ்டாக தான் இருக்குது. இந்த மவுஸும் அதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்கோ 5 கீஸ் இருக்கும். அந்த இதில் போன மவுஸில் 5 கீ இருக்கு மாதிரி இதுலேயும் 5 கீ இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு தம்பு எல்லா தம்பு வைக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தம்பு கொஞ்சம் ஸ்டைல் கொஞ்சம் லைட்டாக
மாற்றிருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கீலாம் பார்த்தீங்கன்னா பேக் போகிற பட்டன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் நார்மலான பட்டன், அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிபிஐ பட்டன். டிபிஐ பட்டனே நார்மலாக கேமிங் உங்களுக்கு தெரியும் எதுக்குன்னு. அது இல்லாமல் டபுள் கிளிக் பட்டன் இருக்குது, எல்லாமே ஒரே நேரத்தில் டபுள் கிளிக் பண்ண முடியும். எல்லா பட்டன் அட்வான்ஸ்டானது. எல்லாம் வந்து சொல்லப்போனால் இந்த மவுஸ் தான் 299 ரூபா மவுஸ், ரொம்ப அட்வான்ஸ்டான மவுஸ் சொல்லலாம். போன மவுஸ் பார்த்திங்கன்னா வந்து 340 ரூபா தான் வரும் அந்த மவுஸு. ஆனால் ரெண்டுமே எதுக்குமே சடைஞ்சது இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட கேபிள் இதையும் பார்க்கலாம், அதே சேம் லென்த் தான் வரும், 1.8 வரும் லென்த்து. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்பியில் வந்து அவங்க லோகோ போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு மவுஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மவுஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கிட்ட கேட்காதீங்க எந்த மவுஸ் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களோட சாய்ஸ் தான். அது சொல்ல போனால் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா கீயும் ஒரு மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிசைன் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம் தவிர வேறு எதுவுமே எதுக்கு சடைஞ்சு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து X9 மவுஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரோல் பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த சைடு அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் தவிர பாக்கி எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பட்டாசாக தான் இருக்குது. X9ம் X7ம் வந்து மாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேக்கில் X7ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கில் பேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட கேபிளையும் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ரெண்டுமே ஒரே கேபிள் தான். இப்போ வாங்க இப்போ டெஸ்டிங்கில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் X7 வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஹாஃப் லைட்டில் இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சன்லைட் வச்சுருக்கேன். இப்போ டோட்டல் லைட் ஆஃப் ஆகும்போது எப்படி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் சன்லைட்லேயே குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஆர்ஜிபி லைட்டோட எந்த அளவுக்கு வந்து அது டிசைனுக்கு பார்க்க தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இதோட பேக் சைடும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ டோட்டலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக லைட் ஆஃப் ஆகணுன்னே என்னோடய மானிட்டரோட சொல்லப்போனால் என்னோடய டெஸ்க்டாப்போட வெளிச்சத்தில் இது எவ்வளோ அழகாக க்ளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இந்த ஐடியா தெரியும். இந்த மவுஸும் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது, அதனால் இப்போ இதோட டெஸ்டிங்கை பார்க்கலாம். இதோட பார்த்திங்கன்னா வந்து கிளிக்கிங் சவுண்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ டெஸ்டிங்கில் வந்து இப்போ இதுலேயும் நான் வந்து இந்த மவுஸ் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டெஸ்டிங்கில் வந்து இந்த மவுஸோட அக்யூரேட்டி வந்து பார்த்திங்கன்னா 100% கொடுத்துருக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா X9 கூட பார்த்திங்கன்னா வந்து 96 அப்படி தான் வந்துச்சு, ஆனால் இதில் 100% கொடுக்குது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா அதில் RGBயில் ஆர்வம் கட்டியிருக்காங்க, இதில் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டில் வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டு டிசைனும் வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் லைட்டிங்கில் வந்து பார்க்கும் போகும்போது நம்மளோட பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது இந்த மவுஸோட ரெண்டு மாடலில் வந்து நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம் எது வந்து உங்களுக்கு நல்லா சொல்லிட்டு. எனக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஒரு நல்ல மவுஸ் தான். 299 ரூபா மவுஸும் நல்ல மவுஸ். ஆக்சுவல் விலை வந்து இது 299 ரூபா இல்லை, இது அதிகமான விலை. ஆனால் நம்ம சேனலுக்காக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆசை தான் உங்களுக்கு கேமிங்கில் விளையாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டுமே வந்து நான் சொல்லப்போனால் கேமிங்க்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஐபியில் வந்து 5500 வந்து அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து பிங்கு எல்லாமே பார்க்கும்போது வந்து ஓகே நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இது பக்காவான மவுஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு இதில் எந்த மவுஸ் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த iMikey பிராண்டோட ரெண்டு மவுஸோட அன்பாக்சிங் அது மாதிரிலாம் ஃபுல் ரிவ்யூ நான் இருப்பேன். iMikeyயோட ரெண்டு மவுஸோட ப்ரைஸை நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸோட விலை வந்து உங்களுக்கு அக்ராஸ்லி வந்து ஒரு 330 ரூபா வரும், டெலிவரி சார்ஜோட 340 ரூபா வரும். இது ஃபுல்லாக RGB லைட், நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அக்யூரேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, ஆனால் நார்மல் பேஸில் வந்து இந்த விலைக்கு வந்து இது கொடுக்குறது ரொம்ப மேல். இதில் அக்யூரேட்டு அது மட்டும் இல்லாமல் இதோட குறைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருந்தா இந்த ப்ரைஸுக்கு இது மரியாதையே இல்லை. அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 299 ரூபா தான் இந்த மவுஸ் வருது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு மட்டும் தான் டெலிவரி சார்ஜ் 9 ரூபா. அந்த ஃபஸ்ட்டு அதிகமான உள்ள அந்த லைட் வருது. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் டோட்டலி ஃப்ரீ தான். அதனால் அலி எக்ஸ்பிரஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதால கஸ்டம் டியூட்டி எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 10 to 15 டேஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தில் கேட்கும் போது இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்து தான் சொல்ல முடியும். இதில் நான் குறைகள்னு சொன்னால் கான்ஸ் சொல்லலாம், ஆனால் இந்த விலைக்கு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வேல்யூ ஆஃப் த மணி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து நோட்டீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கேமிங் மவுஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து டிபிஐ பார்த்தீங்கன்னா வந்து 5500 வரைக்கும் இருக்குது. இந்த டிபிஐன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு கேமிங் விளையாடுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக நான் காட்டல, ஏன்னா என்னோடய தம்பியை வச்சு நான் கேமிங்லாம் விளையாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு வாரம் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் நான் மன திருப்தியோடு சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள கருத்தில் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கேட்பீங்க ப்ரோ அமேசான் லிங்க் இல்லையான்னு கேட்பீங்க. அமேசானில் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 600 700 மேலே விற்கிறாங்க. வாங்கணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த
ஐமைக்கி பிராண்ட் வந்து இப்போ நம்ம சேனலுக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கழிச்சு ப்ரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் காட்டுறதுக்கு வரைக்கும் தூத்தி கொள்ளுங்கள். அதனால் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், அது மாதிரிலாம் ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் இது மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மல்டி சைனியர் ஃப்ரம் முகமது. பாய்.